Day one of the second test, India vs South Africa. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நம்மளை இன்னிங்ஸ் டிஃபீட் பண்ணிட்டாங்க செஞ்சுரியனில். கேப் டவுனில் இந்த டேபிள் மவுண்டனுக்கு முன்னாடி தான் நியூலன்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கும். ஸோ இதுதான் என் ரூம்லேருந்து வியூ. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் அன்றைக்கி மார்னிங் பண்ணதில்லை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபீல். ஃபஸ்ட் டெஸ்ட் நம்ம தோத்துட்டோம். இந்த மாதிரி ஓவர்சீஸ் டூர்ஸ் எப்போவுமே வந்து கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து இன்னிங்ஸ் டிஃபீட் ஆச்சுன்னா ஜென்ரலாகவே வந்து செகண்ட் டெஸ்ட்டில் கம்பேக் வந்து கடினமான ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த பாஸ்ட் இந்த மாதிரி 36 ஆல் அவுட் ஆஸ்திரேலியாவில் இருக்கும், இங்கிலாண்டில் டெஸ்ட் மேட்ச் வந்துருக்கோம், திருப்பி கம்பேக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் எத்தனையோ பேர் ரீசெண்டாக வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுட்டு நிறைய பேர் வந்து இந்தியாவிலே கூட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஓவர் ரேட்டடா அண்டர் ரேட்டடா. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. டெஸ்ட் மேட்சஸ்லாம் இவங்க எத்தனையோ டூர்ஸில் போயிருக்காங்க. அந்த டூர்ஸ் எல்லாம் போயிட்டு டெஸ்ட் சீரீஸ்லாம் செம்மையாக அடி வாங்கிட்டோம். எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த பாஸ்ட் இந்த ரீசெண்ட் பாஸ்ட் வந்திருக்கு. நானே ஆஸ்திரேலியா போயிருக்கேன், 4-0 தோற்றுருக்கோம். டெஸ்ட் சீரீஸ் கேன் கெட் ரியலி டஃப். ஒரு 1-0 ஃபஸ்ட் டெஸ்ட் இன்னிங்ஸ் டிஃபீட் பண்ணிட்டாங்க. கண்டிஷன்ஸ் எஸ்பெஷலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹேவிங் பிளேட் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார் த லாஸ்ட் 11-12 இயர்ஸ் வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாண்டில் ஒரு விஷயம் அதை நம்மளால் கவுண்டர் பண்ண முடிஞ்சிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவில் கூட டெஸ்ட் மேட்சஸ் ஜெயிச்சிருக்கோம். பட் ரொம்ப ஒரு கடினமான வென்யூ ஃபார் பேட்டர்ஸ் அண்ட் போலர்ஸுக்கும். அந்த குக்குபரா பாலில் திங்ஸ், அதாவது த டைம் டு கெட் இட் ரைட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே, அந்த ஒரு ஃபஸ்ட்டு செஷனில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 30-40 ஓவர்ஸில் டக்குன்னு விக்கெட் எடுக்கணும். அதே மாதிரி ஓல்ட் ஆனோடனே வந்து கண்ட்ரோலில் வைக்கணும். சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டெஃபினட்டாக ஒரு டஃப் வென்யூ டு காங்கராக இருந்து வந்திருக்கு. அதே சமயம் மற்ற வென்யூஸ்க்கும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ரீசெண்ட் பாஸ்டில் என்ன ஒரு விஷயம்னா, WTC பாயிண்ட்ஸ்னால கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்பின்னரை கேம் விட்டு எடுத்துடணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. இங்கிலாண்ட்லேயும் டு ஒரு எக்ஸ்டென்ட் நடக்கும். பட் அது லார்ஜ்லி டியூ டு வெதரு. கேமில் வந்து அவ்வளோ 4-5 டேஸ் போகாது கேம். அதனால இங்கிலாண்டில் வந்து ஸ்பின்னர் பிளேயில் வர மாட்டாங்க. பட் வந்தால் இங்கிலாண்ட்லேயும் டெஃபினட்டாக அது ஸ்பின்னருக்கான ஒரு ரோல் இருந்திருக்கு. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறாங்க. டு த பாயிண்ட் வேர் 2021 அந்த கோவிட் போது ஒரு பபுளில் சீரீஸ் விளாடணும். நானும் மகாராஜும் சேர்ந்தே லெஸ் தென் 70-80 ஓவர்ஸ் தான் போட்டோம் அந்த சீரீஸில். மொத்தம் 3 டெஸ்ட்டில் நான் 4 விக்கெட்டோ அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் மகாராஜா வந்து அப்பா இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டாங்க. அந்த டெஸ்ட்டு நான் விளாட்னேன். இன்ஃபேக்ட் என் மனசில் கையிலேருந்து பால் வேறு மாதிரி வந்தது. அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இன்னொரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் மார்னிங் மேட்சுக்கு போய் கிரவுண்டுக்கு போகிற வரைக்கும் நான் விளாடல. திடீர்னு வந்து ஜடேஜா பஸ்ஸில் இங்கேயும் வந்து அவருக்கு ஒரு சின்ன பேக் ஸ்பேசம் வந்து யூஆர் ஆன் அப்படின்ட்டாங்க. வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போலிங் ரொம்ப நாளாக கையிலேருந்து வந்ததுனால ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இறங்கின மேட்சுக்குள்ளே. போலிங் ரொம்ப சூப்பராக கூட வந்தது. இன்ஃபேக்ட் 3-4 ஃபால் ஷாட்ஸ்லாம் இது பண்ணி சான்சஸ்லாம் க்ரியேட் பண்ண முடிஞ்சது. ஆட் பால் ஸ்பின் பண்ண வைக்கவும் முடிஞ்சது. வெரி கிளாட். பால் எப்படி வருதுங்கிறதுல அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும். ரொம்பலாம் ஓவராக யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட லேர்னிங்காக இருந்திருக்கு இந்த ஸ்போர்ட்டில். இத்தனை வருஷமாக ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்டில் இருந்து. எனிவே லாட்ஸ் டு லுக் ஃபார்வர்ட் டு. இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே -1 அதோட பிச்சை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த டே -1 அதாவது ப்ரீவியஸ் டே ப்ராக்டிஸ் விக்கெட் எப்படி இருந்தது. கேப் டவுனை பொறுத்த வரைக்கும் நியூலன்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் காற்று பயங்கரமாக அடிக்கும். அந்த மவுண்டன் கிட்டே இருக்குது, காற்று பயங்கரமாக அடிக்கும். நிறைய பேர் பிச்சு வந்து காயறது. இங்கே வந்து கிராஸ் இருந்தால் கூட ட்ரை ஆகிடுச்சுன்னா கிராஸ் பால் திரும்ப ஆரம்பிக்கும் பவுன்ஸோட. ஸோ அதை ட்ரை ஆக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராஸை க்ரீனாக வைக்கணும்னு வாட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. டே -1 9 mm க்ரீன் கிராஸ் இருந்திருக்கு. அக்கார்டிங் டு தட் டெஃபினட்டாக டே 1ல் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். அண்ட் இட் ஷுட் கெட் பெட்டர் டு பேட். ஒருவேளை 5 days போச்சுன்னா, இனஃப் ரன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பால் திரும்பலாம் இந்த பிச்சில். நமக்கு இன்றைக்கி எப்படி ரோல் இருக்கும், மேட்ச் விளாடுறோமான்னு தெரில. பட் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்டாக போகிறேன். லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ கிரேட் டெஸ்ட் மேட்ச். ஹிஸ்டாரிக் டே. காலையில் ரூம் விட்டு கிளம்பும்போது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தோம். ஆனால் இங்கே ஒரு க்ரீன் மாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே கேப் டவுனில். இதே மேட்ச் வந்து நாக்பூர்லேயோ இல்லை எங்கேயாவது நடந்திருந்தால் யாரெல்லாம் ட்வீட் போட்டிருப்பாங்களோ, யாரெல்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்களோ, இன்றைக்கி அதே மாதிரி ட்வீட்ஸ்லாம் வரதான்னு நான் இப்போ போய் பார்க்கலான்னு இருக்கேன். இதுதான் அந்த ஒரு ஹிஸ்டாரிக் பிச்சு. இன்னைக்கு வந்து ஒரு கிராண்ட் 270 ரன்ஸுக்கு 23 270 for 23 விழுந்திருக்கு. 270 for 23 270 for 23. What's that? The score for today with the number of wickets. Is it? Yeah, it is. இதுதான் அந்த கிராண்ட் பிச். நம்ம இங்க பாருடா ரகு ஹரி, இதெல்லாம் தானே அந்த டென்ஸ் விழுந்திருக்கு பாரு. அல்ல அந்த இந்த படத்தில் சொல்ல 6.5 மீட்டர் முள் மேல் தவம் அப்படிங்கிற மாதிரி எப்படி விழுந்திருக்கு பாரு டென்ஸ். ஹரி கொஞ்சம் தள்ள உன் நிழல்ல மறையுது அந்த டென்ஸ் எல்லாம். வெள்ளையா விழுந்திருக்கு பாரு. ஒரு கிராண்ட் 272 for 23 270 for 23 இல்ல. ஆனா இந்த பக்கம் அவ்வளோ டென்ஸ் விழல. மேக்ஸிமம் விக்கெட் அந்த பக்கத்துல இருந்தா விழுந்திருக்கு. இந்த 270 for 23க்கு ஒரே ஒருத்தர் தான் சாட்சி. நீ கிடையாது, உன்னை காட்ட மாட்டேன். அந்த டேபிள் மவுண்டன் தான் சாட்சி.
வந்து ஒரு புது அட்டெம்ப்ட் எடுக்கலாம்னு இருந்தேன் உங்க எல்லார்கிட்டையும் கரெக்டாக சொல்லிட்டு மேட்ச் அன்னைக்கு காலையில் மேட்ச்க்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்னதாக ரெக்கார்ட் பண்ணலாம் அந்த vlog எப்படி வருதுன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். தம்பி போனமாடா யூ வாண்ட் டு கோ? ஓகே ஓகே அவன் போல ஓகே திரும்பிடா டே. சரி ஐகானிக்கா அங்க போட்டிருக்கு 75.1 270 for 23 270 for 23 அதை ஜூம் பண்றியா? ஓகே 270 for 23. டாஸ் ஜெயிச்சு ஒரு டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 55க்கு ஆல் அவுட் ஆனது வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு தடவை நடந்திருக்குன்னு தெரியல. ஆனா ஒரு தடவை முதல்ல ஒண்ணு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா ரிட்டையர் ஆகக்கூடிய பிளேயர் ஒரே நாள்ல அதுவும் டே ஒன்லயே 2 வாட்டி அவுட் ஆனது. டெபு பண்ண ஒரு பிளேயரும் டே ஒன்லயே 2 வாட்டி அவுட் ஆகி போனது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மற்றும் டீன் எல்கர் 2 பேருக்குமே ஐகானிக் கேம்ஸ். பட் நெவர்தலெஸ் வெரி வெல் டன் டு டீன் எல்கர். ஹோப்ஃபுல்லி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இந்த மாதிரி ஒரே நாள்ல 2 வாட்டி அவுட் ஆக மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்றேன். ரகு வேற குறுக்க போய் குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்கான். பட் ஆனா எனக்கு என்ன ஒரு மக்காயா எப்படா இருக்கா? நல்லா இருக்கியாடா? வரா திருப்பி திருப்புடா. இதே நாக்பூர்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருந்தா எத்தனை பேர் ட்வீட் போட்டிருப்பாங்க இது கிரிக்கெட்டா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. பட் நெவர்தலெஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா ஒரு டெஸ்ட் மேட்ச் பாய்ஸ் ஆயிருக்கு. 2வது நாள் லஞ்சை தாண்டுமா அப்படிங்கிறது தான் போட்டி. மக்காயா இன்டினி எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் வந்திருக்காரு. பட் ஆனா பல அதாவது ஒரே செகண்ட் கட் பண்றா எப்படா இருக்கா? ஏய் இவனை ஏறா. Makaya, I have a question, man. Can you What answer? question is that? Yeah. I can answer any question. You can answer any question. Yes, sir. 270 for 23. How long is the game going on day 2? It depends on the morning of day 2. If the first hour has been played very well, remember South Africa has got one batsman, which is Verreynne. Verreynne, yeah. And then after that, it's game over. Yeah. If you guys can fight just to get either Markram or Bedingham, then you in with the game. But does the wicket get better? Do you see this wicket getting better? According if the cracks are opening, it could be massive. But if the cracks will stay closed, it will get better and better. That's for the CSK fans. You can say hello to them. Hey! what happened? Oh, Gabi, Merede me, Kalalia Leani. Gabi! Thanks, Makaya. Nice to meet you, buddy. Sure. Sure. It's a bit weird. அவரோட நண்பரோட பேசிட்டு இருக்காரு. பட் ஆனா நீங்க அவர் சொல்றதை கேளுங்க. கிராக்ஸ் எல்லாம் ஓபன் ஆகுதான். முதல் நாளே கிராக் எல்லாம் ஓபன் ஆகுதான். எல்லாரும் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? ஏய் வயத்துல அடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு KL ராகுலுக்கு மார்க்கோ யான்சன் ஒரு பால் போட்டான் 140ல கும்முன்னு, அதாவது ஆங்கிள் அக்ராஸ் பிட்ச்ட் அண்ட் சீம்ட் பேக். வயத்துக்கு கொஞ்சம் மேல நெஞ்சுக்கு கொஞ்சம் கீழே அப்படிங்கிற மாதிரி பட்டார்னு அடிச்சுது. நம்ம ஊர்ல வந்துட்டு சம்டைம்ஸ் பால் திரும்புது அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பும் போதெல்லாம் ஆண்டர்சன் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்கான், ரப்பாடா விக்கெட் எடுத்திருக்கான், பிலாண்டர் விக்கெட் எடுத்திருக்கான். இன்ஃபேக்ட் திரும்புறது 85-90ல திரும்புது. அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஸ்கில் இருக்கு. 140 150ல போட்டு இந்த மாதிரி வயத்துல அடிச்சா வயத்துலயும் வாயிலையும் அடிச்சு தொண்டையில பட்டுச்சுன்னா அதுக்கெல்லாம் உயிருக்கே ஆபத்து வரும். எத்தனையோ இடத்துல விக்கெட் வந்து பிலோ ஆவரேஜ் புவர்லாம் கோட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல இவ்வளவு புல்லு வச்சு குழி விழுந்து எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, டென்டா ஆயிருக்கு. பட் ஆனா வந்து இப்படிதான். ஆனா ஒரு தடவை கூட நான் சொல்றேன், இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நானும் இப்ப ப்ரைட் எடுத்து சொல்லுவேன், விக்கெட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி விக்கெட்ல டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கலாம், சீரீஸ் ஜெயிக்கலாம் தான் நாங்க கடந்த 10 வருஷமா ஆடி இருக்கோம். அந்த எண்ணத்துல எந்த மாற்றமே கிடையாது. ஆனா ஒரு சில இடங்கள்ல இருந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கு. அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடாது. இந்த பிட்ச் வந்து கஷ்டமான பிட்ச். 6 விக்கெட் எடுத்து ஹாய்டா. இந்த பிட்சில் 6 விக்கெட் சிராஜ் எடுத்து காலைல க்ளோஸ் அவுட் பண்ணிருக்கான். எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட். நான் KL ராகுலோட அந்த பால் சொன்னேன். டே க்ளோஸ்ல வந்து அதே மாதிரி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு ஒரு பால் விழுந்தது. எத்தனையோ பேர் கிளவுல அடி வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே கிராக் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேட்ச் எப்படி போகுது, 2வது நாள் எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல. பட் நெவர்தலெஸ் a great chance for us to square the series. நம்ம ஊர்ல வந்து 2 நாள்ல முடிச்சு, 3 நாள்ல முடிச்சு. நான் 5 நாளைக்கு டிக்கெட் வாங்கினேன். இங்கேயும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பட் WTC பாயிண்ட்ஸ்னால நியூசிலாண்டுக்கு 2வது ஸ்ட்ரிங் சைடு எடுத்து அனுப்புறாங்க. ஹவவர் இந்த பிச்சுக்கு இதுல விழுந்த குழிக்கும் இதுல நடந்த வேலைக்கும் இன்னைக்கு 23 விக்கெட்ஸ் கிராண்டா கியூட்டா விழுந்ததுக்கு இந்த டேபிள் மவுண்டனே சாட்சி, இந்த நேச்சரே சாட்சி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கிட்ட போ, அது சாட்சி காட்டுதா பார்ப்போம், சாட்சி சொல்லுதா பார்ப்போம். சந்திப்போம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. நேற்று டேபிள் மவுண்டன் சாட்சியாக 23 விக்கெட் வந்து 270 ரன் வந்து டெஸ்ட் மேட்ச்சில். இன்றைக்கி மார்னிங் ஆஃப் டே 2 ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா. இதுதான் வந்து பை த வே எம்ஐ கேப் டவுனோட ரூம். ஆல்ரெடி வந்து SA20 டோர்னமெண்ட் வந்து Jan 10th நடக்க போகுது.
இங்கே வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டாங்க 10 நாள் முன்னாடியே எம்ஐ கேப் டவுனு. ஸோ அவங்க ரூம் எதுக்கிட்ட அவங்க ரூமில் நிற்கிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அவங்க ரூமில் நிற்கலை. எங்களோட ஃபிசியோ ரூம் இந்த பாத்வேல போனால் அந்த கார்னரில் ஒரு லாஸ்ட் ரூமு. இன்றைக்கி எம்ஐ கேப் டவுன் வச்ச டீம் ரூம் சாட்சியாக இந்த எம்ஐ கேப் டவுனோட டீம் ரூம்லேருந்து பேசுகிறேன். இந்த 2வது டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கி மார்னிங், அதாவது 2வது டெஸ்ட் மேட்ச் 2வது டே மார்னிங் இதே மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து இண்டோரில் இந்தியா ஆஸ்திரேலியா ஆடணும் போன வருஷம் தானே. ஆமாம், இந்த வருஷம் 2023 அது வந்து இன்னும் இப்படி திரும்புது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் 3rd டே மார்னிங் போயிட்டு ஒரு 4th இன்னிங்ஸ் சேஸ் பாசிபிளாக இருந்தது ஆஸ்திரேலியாவுக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 23 விக்கெட் விழுந்திருக்கு. நிறைய விக்கெட்டில் ஈரோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக குழியாக டென்ட்டாக வெள்ளையாக விக்கெட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து 3வது நாளுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் போகுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாக எனக்கு மனசில் இருக்குது. பட் சொல்ல முடியாது. கேப்டவுன் ஹிஸ்ட்ரியில் விக்கெட் ராத்திரி நேற்று செம வெயில், அதில் காஞ்சி கொஞ்சம் செட்டில் ஆகி பேட்டிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஸ்கோரை போடுவாங்களா, நம்மளை திருப்பி பேட்டிங் ஆட வைப்பாங்களா, ஆட வச்சா அந்த ஸ்கோர் பத்துமா, இல்லை விக்கெட் இதேமாரி நடக்குமா, இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் என்னோடய கெஸ்ஸு கரெக்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஹவரில் நம்ம கரெக்டாக போட்டோம்னா இந்த டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கே பேக்கெட் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். இது எத்தனாவது வாட்டிங்க, நாட் அன் ஈஸி திங். நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க இந்தியன் டீமில். பட் நெவர்தலெஸ் ஆஸ்திரேலியா அடிலைட் 36, இங்கிலாண்டில் ஒரு டெஸ்ட் மேட்ச் போயிட்டு தோத்துட்டு, சவுத் ஆஃப்ரிக்காவில் முன்னாடியே 2 டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டு வாண்டரஸில் ஒரு கம்பேக், இந்த மாதிரி டெஸ்ட் கம்பேக்ஸ் ஆன் ஓவர்சீஸ் டோர்ஸு எத்தனை டீம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். இந்த டெஸ்ட் மேட்ச் இஸ் நாட் இன் த பேக். ஏன்னா ஏடன் மார்க்ரமோட விக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷலாக இருக்கும் என்னோட மனசுலேருந்து. பட் முகேஷ் குமாரோட ஸ்பெல் சோஃபார் இஸ் ஷோயிங் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். அவர் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் பாடி ஆஃப் ஒர்க் போட்டிருக்காரு. அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆடி விக்கெட் எடுத்து பெங்காலுக்கு மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. கம்மிங் ப்ரிம் அண்ட் ப்ராப்பர் அண்ட் ரெடி ஃபார் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டுங்கிறது 2 இன்னிங்ஸ்லையும் காட்டியிருக்காரு. அவரோட bowling ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. ஏடன் மார்க்ரம் அண்ட் பெடிங்ஹாம், அவரும் லுக்ட் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு கவுண்டி கிரிக்கெட்டில். அவங்களோட விக்கெட்ஸை ஃபஸ்ட் ஓவரில் எடுத்தோம்னா இந்த டெஸ்ட் மேட்ச் பேக்கெட் ஆகிடும். இந்தியா ஒரு ஃபேமஸ் கம்பேக் வின் ஆகும் இன்னொன்று ஓவர்சீஸில். இட்ஸ் நாட் அ ஜோக். ஓவர் த லாஸ்ட் 10 years, எஸ் 2 WTC ஃபைனல் நம்ம தோற்றுருக்கோம். பட் இட்ஸ் நாட் அ ஜோக் டு பி சச் அ வெரி வெரி குட் டெஸ்ட் டீம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எட் அகெயின் வி ஆர் ப்ரூவிங். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அண்ட் 32 ரன்ஸில் செஞ்சுரியனில் அடி வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டேல 23 விக்கெட்ஸ் விழுந்தால் கூட வி ஆர் ஸ்டில் ஆன் டாப் ஆஃப் த கேம் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். 36 runs பிஹைண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. என்ன நடக்குங்கிறது இந்த டே தான் பேன் அவுட் பண்ணும். பட் நெவர்தலெஸ் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் கேம்ஸ். டைட்டாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட் ஹவரில் டைட்டாக நீ விக்கெட்டே எடுக்கலைன்னா ரன்னு கிடையாதுற மாப்பிள உனக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஓவர் bowling போட்டோம்னா இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம டெஃபினட்டாக ஒரு கை பார்த்துடலாம். லுக் ஃபார்வர்ட் டு திஸ் டே. 3வது நாள் போகுமா, போகாது கணிப்புபடி. போச்சுன்னா பயங்கரமான டெஸ்ட் மேட்சாக சவுத் ஆஃப்ரிக்கா மாற்றிருக்காங்கன்னு அர்த்தம். பொறுத்திருந்து பார்ப்போம். See you there. So we got Sean Pollock with me, and I don't have to introduce him to you. One of the greats of the game, legends of the game. I saw him grow up. I saw him as one of the greatest cricketers and grew up. He's been a great motivation for me today. I found a minute with him right underneath the Table Mountain. Sean, 1.5 days, 3 days in Centurion, 4.5 days Test series done and dusted. Yeah. I have no problems with the pitch. It gave us a great opportunity to win the series. But what do you think? Is this the way of the world because of WTC points, or is it just something that went the other way? I don't think we want to see unplayable deliveries where it leaps off a length and there's nothing you can do about it. If there's movement, so be it. If there's turn, so be it. But it sometimes just feels like it's got your number on it, and that's a little bit disappointing. We could have had a 3-match series. Those 5 days, 2 in Centurion and 3 we've wasted here. We could have played the 3 series. Could have been a wonderful series on that note. And something on Dean Elgar. What do you think? It's a great career. He's brought it to a wrap. Yeah. What do you reckon? I feel for him. I mean, obviously, it's a sad way to go out. He would have loved to have got a victory to end it. But the way he played at Supersport Park was spectacular. He's been such a fighter for South Africa. Real fighting, getting stuck in. Motivated to try and be there for a long period of time. Determination. That's what's kind of been that's defined him. So it was nice that he ended off with his big score at his home ground. And we wish him well, going forward. And 85 Test matches, another 15. Couldn't he have given that? Or maybe the relevance for 100 Test Well, you matches? would think so. I mean, with some of the batting we've got now, so inexperienced, I definitely think he could have got to New Zealand. But then maybe they are looking to go off. There must have been some discussions. Maybe they were looking to go off on a different tangent going forward. But all he's got to do at this time is probably celebrate everything he's done and wish him well with every Finally, venture. I know it's very hot. A word on Aiden Markram's 100, one of the most fabulous knocks I've seen. What do you reckon? He put the pressure on, didn't he? He was prepared to try and mix up aggression with
a little bit of defence. I think just the time he got out was disappointing. He'd done all the hard Another work. 30 runs, it would have been. 100%. We could have put yeah. you guys under pressure and you guys would have been squeaky bum. I know, I wouldn't have come out of the dressing room. I would have been inside. But not one delivery bowled by the spinners. That can't be ideal, guys. Yeah, it can't be ideal, but I still think match referees need to see the game in a different light if the spinners have to live to see the daylight. I see you. Thank you, Okay, Sean. cheers, Thanks. Cheers.